Hello friends, welcome to SPAARKZ Academy. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SBI Clerkக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. சோ அதுக்கான பிரிபரேஷனை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண எடுத்துருந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஸ்டடி பிளானர் சோ அந்த மாதிரி இது கிடையாது. நீங்க பிரிபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த இதல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த டாபிக் வைஸாவோ அல்லது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்னலாம் படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தனியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு படிக்க போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் நான் வரிசையாக சொல்லிட்டே வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ப்ராப்பரான ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. கோல் அப்படின்றது நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன மார்க்கை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம IBPS கிளர்க்கோட கட் ஆஃப் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கட் ஆஃப் என்னடா சட்டம் எவ்வளோ கூடிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. நானே இப்போ தான் முக்கிய ஒரு 60 பக்கத்தில் வந்தப்போ டக்குன்னு பார்த்தா 70க்கு மேலே கட் ஆஃப் போயிருச்சு அப்படின்னு. SBI கிளர்க்கோட கட் ஆஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நமக்கு 62. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதுனால எந்த மார்க்குக்கு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக ஒரு 70+ அப்படின்றத டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டார்கெட் தான். எக்ஸாக்டாக இந்த கட் ஆஃப் கிட்ட தான் இருக்க போதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அந்த வேகன்சி அண்ட் அந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபை எக்ஸாக்டாக நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் மார்க்கை தவிர மெயின்ஸ் கட் ஆஃப் வேணால் நம்ம வந்து வேகன்சிஸ் இதெல்லாம் வச்சு கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஓரளவு கம்மியாக கூட அப்படின்ற மாதிரி நம்ம அக்யூரேட்டாக ஓரளவு சொல்லலாம். பட் வந்து ப்ரிலிம்ஸுக்கு அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றதுனால ஈவன் அவங்க ஒரு 55 வச்சுட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸுக்கு அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதிகமான கட் ஆஃபை வச்சுட்டு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதுனால ஓரளவு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறதுனால ஒரு 70 அப்படின்ற ஒரு டார்கெட்டை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்றாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர் கோல் வந்து நம்ம மைண்ட் செட் இருக்கணும். ஸோ இதில் நம்ம இந்த 70 எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து தனித்தனியாக இருக்கணும். அதாவது ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் நமக்கு இருக்கக்கூடியது இந்த 3 செஷன் தான். நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது இல்லைன்றதுனால ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த SBI கிளர்க்கில். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஆனால் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, ஜஸ்ட் நமக்கு ஓவரால் கட் ஆஃப் அப்படின்றது தான். ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு வர்றப்போ என்ன விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலான்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மினிமமாக உங்களோட வீக்னஸில் இவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் ஒரு மினிமம் மார்க் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆப்டினா மினிமமாக ஒரு 20+ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ரீசனிங்னா ஒரு 25+ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இங்கிலீஷ்னா அட்லீஸ்ட் ஒரு 8+ ஆச்சு நம்ம எடுக்கணுன்றது ஒரு மினிமம் மார்க் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதுகிறப்போ ஒரு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வாங்கியிருப்பாங்க, ஆப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வாங்கியிருப்பாங்க, இங்கிலீஷில் ஒரு 13 வாங்கியிருப்பாங்க. இந்த மார்க்கை வச்சுட்டு அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நான் ரீசனிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்றத தாண்டி இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு மேஜராக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மினிமமாக இவ்வளோ மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 53+ அப்படின்றது வருது. இதை தாண்டி உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ நான் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், என்னால் இங்கிலீஷில் மினிமமாக 20 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆப்டியில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களால் மார்க் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரீசனிங் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஈவன் உங்களால் 35 எடுக்க முடிஞ்சது அப்படின்னா சந்தோஷம். அப்படி இல்லாட்டினா 25 மேலே 28, 30 ஸோ இந்த மாதிரி மார்க் போகிற மூலமாக உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸில் கொஞ்சம் மார்க்கை கம்மி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 2 டாபிக் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வரணும். ஒரு டாப்பிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், இன்னொரு டாபிக் அட்லீஸ்ட் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு டாபிக் வேணால் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு 2 டாபிக் வீக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு டாப்பிக்கை இது பண்ணிவிட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக அந்த ஒரு 70+ பக்கத்தில் போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி எதுக்காக ஒரு பாயிண்ட்டாக சொல்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நமக்கு அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அக்யூரசி அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் டிஃபால்ட்டாக தப்பாயிட்டே இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே உங்களோட அக்யூரசியை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். 15 கொஸ்டின் இருக்குது, 15 மார்க் நான் எழுதுனேன்னா அந்த 15 மார்க் நான் வாங்கியிருக்கணும். ஏன்னா அது ரைட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே எனக்கே தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு 3 கொஸ்டின் தப்பாயிட்டே வருதுன்னா அதே விஷயம் தான் நம்மளோட
எக்ஸாம்லேயும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா, கரெக்டாக 71 அட்டெம்ப்ட் இல்லை 70 அட்டெம்ப்ட் போட்டு 70 மார்க் கட் ஆஃப் வச்சு கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியும். கரெக்டாக அட்டெம்ப்ட் போட்டு அதை மட்டும் கிளியர் பண்ணுறவங்க. ஈவன் ஒரு சிலர் 82 அட்டெம்ப்ட் போட்டு கூட வந்து அந்த கட் ஆஃபை வந்து கிராக் பண்ண முடியாமல் அப்படி போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அக்யூரஸியை கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுங்கள். பண்ணதை கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில். இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களோட சின்ன சின்ன டெஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அதிலிருந்தே இந்த அக்யூரஸியை கொண்டு வாங்க. ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஏன்னா அந்த சிலாஜிசமில் இன்இக்வாலிட்டிலலாம் நிறைய இடத்துல ஒரு குழப்பம் வரும். அப்படி வர்ற நேரத்தில் அந்த கான்செப்ட் உண்மையாகவே நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுருக்கோமா, அல்லது இத்தனை நாளாக நம்ம இதை இப்படி நம்பிட்டு இருக்கோமா? ஸோ அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. சரிங்களா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய உங்களோட அந்த நெகட்டிவ் மார்க்கை ஃபுல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அக்யூரஸி ஓரளவு ஒரு 100% இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் தப்பாகலாம், அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்னென்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம், மே 1லேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மண்டே வரட்டும், மண்டேலேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக போகுன்ற மாதிரி. ஸோ இப்படி வந்து நமக்குள்ளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சுப்போம். ரைட்டாக, நானுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படி முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே லெவலில் படிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. சரிங்களா, நீங்கள் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் 31ஆம் தேதி படிக்கிறப்பவும் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் அந்த லெவலில் இருக்கணும். இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் வந்து அப்போ நான் இப்படி படித்தேன், இப்போ பார்த்தேன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வந்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற பற்றி இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதுவாகுமா இதாகுமா போஸ்ட்போன் ஆகுமா, அந்த ஒரு தாட்டுக்கு செகண்ட் தாட்டுக்கே போகாமல் ப்ரிப்பரேஷனை கிளியராக பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். பட் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 5th பாயிண்ட் என்னன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் யாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டான ப்ராக்டிஸ் வந்து நிறைய இருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு சிலாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறையாமல் ஒரு 200-300 சிலாசம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். கம்மியாக தான் சொல்கிறேன், பட் நிறைய சிலாசம் சால்வ் பண்ணியிருக்கணும். ஒரு ஆல்ஃபா நியூமரிக் எடுக்கிறீங்களா, பசில் எடுக்கிறீங்களா, குறையாமல் ஒரு 100-150 பசில் சீட்டிங் வந்து சால்வ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அது என்ன அட்வான்டேஜ் கொடுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அக்யூரஸின்றது ஒரு பக்கம், ஸ்பீடை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கை ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஒரு பேப்பர் எடுத்தோன்னே ஒரு கட்டம் போடு, கோடு போடு, இவனை ஃபிக்ஸ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வருன்ற அந்த மைண்ட் செட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். எப்படி வந்து இப்போ ஒரு பசில்னா ஒரு 3-4 பாசிபிலிட்டி போகும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான பாசிபிலிட்டியை ஃபஸ்ட்டே பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டியில் இப்போ ஆன்சர் வந்துச்சு, ஏன் இந்த பாசிபிலிட்டி பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைன்னா ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். இது போனால் எனக்கு ஆன்சர் வரும்னு ஏதோ ஒரு லாஜிக்லாம் எனக்கு தோணி இருக்கலாம், இல்லை வேறு இதே மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராசஸ் நான் வேறு ஒரு இடத்துல சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒர்க் ஆகும். சரிங்களா, எல்லா நேரத்துக்கும் நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கல் ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன லக் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ் இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் தென் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் அப்படின்றது இதுவும் வந்து டெய்லி சின்ன சின்ன டெஸ்ட், ஒரு செக்ஷனலாவோ இல்லை ஒரு டாபிக் வைஸாவோ அட்லீஸ்ட் மினிமம் 1 இல்லை 2 டெஸ்ட்டு டெய்லி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ஃபுல் டெஸ்ட்டு கூட வேணாம், மினிமமாக ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாச்சும் எடுத்துருக்கணும். ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ஒரு வீக்லி ஒன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது உங்களோட இதை பொறுத்து தான். ஒரு 10 days ஒன்ஸ் மாதிரி வீக்லி டெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டுன்றது அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக சால்வ் பண்ணுறோம் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எடுத்துக்கிற மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ், என்ன தான் பண்ணியிருக்கோம், என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம், ஒரு டாப்பிக் வந்து நம்ம வந்து ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கிறோமா, இல்லை ஒரு சம்டைம்ஸ் உங்களுக்கே அப்பட்டமாகவே தெரிஞ்சிடும். இப்போ ஆல்ஃபா நியூமரிக் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வர நல்ல டாப்பிக்காக இருக்கும். ஒரு சிலருக்கு என்னமோ தெரியல, அந்த ஆல்ஃபா நியூமரிக் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் கடுப்பாக வரலாம், இல்லை அக்யூரசி மிஸ் ஆகலாம். ஆனால் அதை நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டாப்பிக்லலாம் கண்டிப்பாக மார்க் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அந்த டாபிக் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான டாப்பிக்கை கொஞ்சம் வந்து இந்த டெஸ்ட் எழுதுகிற மூலமாக உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஓகே, ஆன்சர் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ண மாட்டோம், நிறைய மிஸ்டேக்ஸ் விடுறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதில் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாமே எப்போ தான் உங்களுக்கு கிடைக்குன்னா, ஒரு டெஸ்ட்டாக அந்த டைமர் வச்சு ரன் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் தென் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட்டை எப்போவுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்க மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுக்காமல், இவங்க இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை இவங்க இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு வரல, நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இல்லையோன்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்காமல்
உங்களோட ப்ரிப்பரேஷன் உங்களோட எஃபர்ட்டுக்கு உண்மையாக வந்து அதை வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுக்காம எதுவும் இல்லாமல் ஓகே என் ப்ரிப்பரேஷன் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுபடி நான் ப்ராப்பராக போகிறேன், இதுக்கான ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்களை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம், எக்ஸாம் நமக்கு ஏற்றாப்பில் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புவோம். ஓகேவா. தென் இது ரிலேட்டடான அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் எதுனாலும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். இது ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.